சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நல்ல ஒழுக்கத்தை உருவாக்கும், மன வலிமையை வளர்க்கும், விரிந்த அறிவை தரும் கல்விதான் நமக்கு தேவை. ஒருவனை தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்க செய்வதாக இருக்கக்கூடிய கல்விதான் நமக்கு தேவை. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம், ஒரு போராட்டம். அதில் வெற்றி பெறுவதற்கு உரிய தகுதியை தருவதாக கல்வி இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை தருவதாக கல்வி இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆர்வத்தை தருவதாக கல்வி இருக்க வேண்டும். கல்வி என்பது ஒருவனுக்கு தன்னம்பிக்கையை தருவதாக இருக்க வேண்டும். கல்வி ஒருவன் தன்னுடைய சொந்த கால்களில் நிற்பதற்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும். வெறும் புள்ளி விபரங்களை சேகரித்துக் கொண்டிருப்பது அல்ல கல்வி. மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் என்னை பொறுத்தவரையில் கல்வியின் அடிப்படையான லட்சியமாகும். மனித வாழ்வின் அடிப்படை பிரச்சினைகளில் உலக மக்களுக்கு ஒளிகாட்டுகின்ற தார்மீக பொறுப்பு பாரத தாயின் பிள்ளைகளிடம் உள்ளது. நம் நன்மையை மட்டும் நினைக்கின்ற சுயநலம் பாவங்கள் அனைத்திலும் முதல் பாவமாகும். மற்றவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவன் சுயநலவாதி. சுயநலம் கொண்டவன் எல்லா கோவில்களையும் வழிபட்டிருந்தாலும் சிவபெருமானிடமிருந்து விலகியே இருக்கிறான். இந்த நாட்டின் அருமையான ஆன்மீக புதையல்களுள் பாதி திருடப்பட்டு விட்டது. மறுபாதியோ சிலரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் பாரபட்சமின்றி ஒன்றில்லாவிட்டால் மற்றொன்றை ஒவ்வொருவருக்கும் அளித்து எல்லோரையும் சமமாகவே வைத்திருக்கிறார். மதம் வாழ்வது அன்பில், இதயத்தின் தூய்மையான உண்மையான அன்பில்தானே தவிர சடங்குகளில் அல்ல. மக்களுக்கு பண்பாட்டையும் கல்வியையும் அளித்து அவர்களை அறியாமை என்ற தூக்கத்திலிருந்து விழிக்க செய். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி, அறிவாற்றல் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. நாம் அமைக்கும் கல்வி நாடு முழுவதற்கும் பொதுவாக விளங்கும் கல்வியாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் கொண்டதாகவும் உலக நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். கல்வி என்பது உன்னுடைய மூளைக்குள் பல விஷயங்களை போட்டு திணித்து வைப்பது அல்ல. அப்படி திணிக்கப்படும் அந்த விஷயங்கள் வாழ்நாள் முழுவதும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். நீ 5 உயர்ந்த கருத்துக்களை கிரகித்துக் கொண்டு அவற்றை உன்னுடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் ஊடுருவி நிற்க செய்தால் ஒரு பெரிய புத்தகசாலை முழுவதையும் மனப்பாடம் செய்திருப்பவனை விட நீயே அதிகம் கல்வி கற்றவன் ஆவாய். என்னை பொறுத்தவரையில் கல்வியின் சாரம் மன ஒருமைப்பாடே தவிர தகவல்களை சேகரிப்பது அல்ல. நான் மீண்டும் படிக்க நேர்ந்தால் ஒருபோதும் தகவல்களை சேகரிக்க மாட்டேன். முதலில் மன ஒருமைப்பாட்டை வளர்த்து கொண்டு பின்னர் விரும்பும்போது தகவல்களை சேகரித்துக் கொள்வேன். ஆன்மீக ஞானத்தை போதித்தால் அதன் பின்னர் உலக அறிவும் நீங்கள் விரும்புகின்ற மற்ற எல்லா அறிவும் உங்களை தொடர்ந்து வரும்.